பிளட் மணி ஜி5 ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் 36 மணி நேரத்தில் 2 தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்க. கடந்த 2 நாளாக சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக உங்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அப்பாவி மக்களை ஏதோ ஒரு சாமிங்கிற போர்வையில் ஏமாத்துறதா, அதுதான் வெளிப்படையாக பார்க்குற எல்லாருக்கும் தான் தோணுது. உண்மையிலேயே ஒன்றும் தெரியாத மக்களை ஏமாத்துறீங்களா நீங்கள்? நான் யாரையுமே ஏமாத்தலைங்க. ஏமாத்துற நோக்கமும் இல்லை, ஏமாத்துறதுக்காக நான் வரவும் இல்லைங்க. சொல்லுதெல்லாம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஒரு பெண் இப்படி சாமியாரா சமுதாயத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் உங்க மேல பிம்பமா வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இப்படி மக்கள் இப்படி முட்டாளாக இருக்காங்களே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும் சரியா. அதுக்குள்ளே என்ன விஷயம் நடந்திருக்கும், திடீர்னு இப்படி வருதே, திடீர்னு இப்படி ஒன்று பிரபலம் ஆக முடியுமா? இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கே, அதை கூட அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியலை சரியா. அவங்க உடனே அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அவங்க பேசுகிறாங்க. இதுக்கு இடையில எவ்வளவு நடந்துச்சு, நான் என்ன பயிற்சி கொடுத்தேன், எவ்வளோ படிப்படியாக நான் கூட்டிகிட்டு போனேன், அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் பேசின வீடியோஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு, அதை பார்த்தாலே அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எதுவுமே தெரியாமல் திடீர்னு அந்த வீடியோவையும் இது ரெண்டை மட்டும், இந்த போஸ்டரையும் அந்த வீடியோ ரெண்டையும் மட்டும் சம்மந்தப்படுத்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியலை. உங்களோட அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அது எல்லாமே ஒரு செட்டப் பண்ணது, காசுக்கு ஆள் கொடுத்து அந்த ஒரு 4 பேர் தான் எல்லா வீடியோலையும் அதே 4 பேர் தான் மாற்றி மாற்றி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. உண்மைக்கே அது உங்களோட உண்மையான பக்தர்களா, இல்லை காசு கொடுத்து பூ போட வைக்கிறது, சாமி ஆடுறது, அந்த விஷயங்கள்லாம் ஃபேக்காக செயல்படுற ஒரு விஷயம்? அதில் வரவங்க எல்லாருமே உண்மையான பக்தர்களாக, நான் பக்தர்கள் கூட சொல்ல விரும்பலை, என்னோட உண்மையான குழந்தைங்க. உங்கள் கணவரை நீங்கள் கொண்டுட்டு தான் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது என் கணவருங்கிறது நான் வேற இல்லை, அவங்க வேற இல்லை சரியா. ரெண்டுமே ஒன்று தான். கொல்றதுங்கிறது என்னையே நானே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமங்க. அந்த உங்கள் தரிசனத்துக்காக வர்றவங்களுக்கு போதை மருந்து மாதிரி கொடுக்குறதா நிறையா பரவிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க அவ்வளோ ஆவேசமாக போதை மருந்து கொடுக்குறேன். அந்த தீர்த்தத்தில் ஏதோ இது பண்ணுற மாதிரி நிறைய தகவல் இருக்கு. தீர்த்தங்கிறீங்க, அங்கே முதல்ல எந்த தீர்த்தமே அங்கே இல்லையே. நானே கேட்க நினச்சேன், அது ஏதோ தீர்த்தம் குடிக்கிறேன். அதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னே தெரியாது சரியா. அதை இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன போடணுமோ, என்னென்ன அசிங்கப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுகிறீங்க. ஒரு தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அங்கே என்ன போதைப் பொருள் நான் கொடுக்குறேன்னா, அங்கே தீர்த்தத்தை குடிக்கிறாங்களான்னு ஆளுக்கு இஷ்டத்துக்கு என்னென்ன பேசணுமோ பேசுகிறீங்க. ஏதோ கண்ணால் பார்த்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இல்லை, உங்களை விமர்சனம், அதாவது இப்போ ஆன்லைனில் என்ன விமர்சனம், உங்களை உடல் ரீதியாக உங்களுடைய உடல் பாகங்களை வர்ணித்து, உங்கள் அழகை வர்ணித்து நிறைய விமர்சனங்கள் வர்றதை பார்த்தீங்களா நீங்கள்? அந்த மாதிரி விமர்சனங்கள் நிறையா வருது, அதை பார்த்தீங்களா? பார்க்கல. அப்படி நிறைய பேர் விமர்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அவங்க விமர்சிட்டு போகிறாங்க சரியா. எனக்கு இதை பற்றி தேவையே இல்லை. அது எனக்கு யார் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க நல்லவங்களா, இவங்க அழகாக இருக்காங்களா, இவங்க இப்படி இருக்காங்களா, அதெல்லாம் அவங்க இஷ்டம். பேசுகிறவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. என் வேலை என்னவோ அதை நான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இதே மாதிரி தான், அதாவது நீங்கள் எனக்குள்ளே ஒரு சக்தி இயக்குது, அந்த சக்தி மட்டும்தான் இருக்குது, உங்கள் விருப்பப்படி ட்ரெஸ் கொடுத்துக்கங்க, ஆன்மீகம்ங்கிறது உங்கள் விருப்பப்படி இருக்கிறதா அப்படிங்கிறது ஓசோவோட வார்த்தை. அந்த ஓசோவோட வார்த்தையை அதே மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் ஓசோ நிறைய விஷயத்தை ஃபாலோ பண்ணார். யாரோட வேணால் சேர்ந்துருக்கலாம், யாரோட வேணால் உறவில் இருக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. காமம் தப்பு கிடையாது, காதல் தப்பு கிடையாது, எதுவுமே கிட்டத்தட்ட நீங்கள் உங்களுடைய லைஃப் எக்ஸாம்பிளே அப்படி தான் இருக்குது. நீங்கள் இல்லை நாங்கள் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இல்லை அதான் நான் சொல்கிறேன். நாங்கள் சேர்ந்தது இந்த காரணத்துக்காக தான். நாங்கள் எங்கள் 2 பேரும் இணைக்கப்பட்டது. நான் யாரையும் போய் ஒருத்தரை நீங்கள் விட்டுட்டு போய் இன்னொரு குடும்பத்தோட வாழுங்கன்னு சொல்லலை. எல்லாரையும் அவங்கவுங்க மனைவியோட, அவங்கவுங்க கணவரோட இருக்கிற இடத்துல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையோட சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாரோடையும் வாழுங்கலாம் சொல்லலை. இல்ல, இப்ப உங்களுடைய பின்புலம் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கு. நீங்க பேசும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா, என்ன யாரும் பின்பற்ற சொல்லலை. இல்ல, பின்பற்ற சொல்லல. இப்போ உங்களை பின்பற்றவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பின்பற்றுவாங்க. இப்போ உங்களோட பின்புலம்ங்கிறது ஒரு தவறான உறவுல, யார் தவறான உறவுன்னு நம்ம சொல்ல முடியாது, யார் கூட வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதான் நீங்க முன்வைக்கிறதும் அதை முன்வைக்கிறீங்க. யாரோட இருங்கலாம் இல்ல, நீங்க சொன்னீங்க இயற்கை உங்களுக்கு தான், இயற்கை காதலுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான், சட்டத்திட்டம், கல்யாணம், விவாகரத்து எல்லாமே உங்களுக்கு தானே தவிர அத மனுஷன் உணர்ந்துட்டா அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆமாங்க, அதுக்காக யார் பின்பற்றவங்களும் அதையே பின்பற்ற ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும்? யாரு கூட வாழுங்கன்னு நான் சொல்லல சரியா. தவறா புரிஞ்சுக்காதீங்க.
உங்க குடும்பத்தோட சந்தோஷமா கொண்டாட்டமா வாழுங்கன்னு தான் நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ சரியா? உங்க யாரையும் விட்டுட்டு போய் வாழுங்கலாம் நான் இப்போ உங்க சொல்லல. பக்தர் ஒருத்தர் வந்து உங்களை மாதிரியே இன்னொரு பெண்ணோட அவங்க குடும்பத்தை விட்டுட்டு போறாருன்னா அவருக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்? இயற்கைப்படி வாழுங்க அப்படிங்கிறதா இல்ல திருந்தி வாழுங்க அப்படிங்கிறதா? திருந்தி வாழுங்கன்னு தான் சொல்லுவேன். முதல்ல அவங்க போறதுக்கான எண்ணமே வராது. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையா இல்ல உங்களுக்கு பிறவியிலே சக்தி இருக்கு. இல்ல நீங்க கேளுங்க, ஏதோ பிரச்சனைனாலதான் அவங்க வந்து விட்டுட்டு போறேங்கிறாங்க. முதல்ல அந்த பிரச்சனையே இல்லாம ஆயிடும். இதுக்குள்ள வராங்க, அவங்க தன்னை உணர்றாங்க அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவன் மனைவியை விட்டு கொடுத்து அன்பா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அதுதான் இப்போ உங்க கணவருக்கு அந்த சக்தி ஏற்கனவே இருந்திருக்கு. அவர் எப்படி அவங்க மனைவியை விட்டுட்டு உங்ககிட்ட இது பண்ணாருன்னு கேட்கிறேன். ஏங்க நான் சொன்னேன், இது ஒரு தனிப்பட்ட மனுஷனா நீங்க அங்க பிரிச்சு பாக்குறீங்கங்க. இது தனிப்பட்ட உடல் இல்லைங்க. உங்க கண்ணுக்கு நான் உடலா தெரியுறேன், உங்க கண்ணுக்கு அரசுவா உடலா தெரிஞ்சிச்சு. உடல் இல்ல 2 உடலும் செயல்பட்டது ஒரு சக்தி தாங்க. ஒரு எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த சக்தியா தாங்க இருக்கும். அந்த சக்தி தான் உங்ககிட்ட இப்ப வந்து பேசுது. இது உடல் இல்ல, அன்னபூர்ணிங்கிற உடல் இல்ல, அரசுங்கிற உடல் இல்ல. அந்த சக்தியா செயல்பட்டு இருக்கா. நீங்க போய் உடலை போய் அங்க இருந்து பிரிச்சு கூட்டு வந்தீங்க அப்படி இப்படிங்கிறீங்க. இது உடல் இல்லை, இதை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இது உணரக்கூடிய விஷயம். எத்தனை தடவை நான் சொல்றேன், எனக்கு அப்படிலாம் யாரையும் கூட்டு வந்து யாரையும் வாழணும் அப்படிலாம் இல்லை. சரியா? நாங்க அர்ப்பணிச்சது இதுக்காக அர்ப்பணிச்சது எங்களுக்கு தான் அது தெரியும். சரியா? உங்களுக்கு வெளியில வெளியில நீங்க என்ன பண்றீங்களோ அதைத்தான் நீங்க பேச முடியும். மேடம், உங்களை டுபாக்கூ சாமியார் நித்யானந்தா குட்டி நித்யானந்தான்றாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? யார் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க, எனக்கு அவசியம் இல்லை. நான் என்னவா இருக்கேன், எதுக்காக வந்தேன்னு எனக்கு தெரியும்ல. சரி, இப்போ போலீஸுக்கே நீங்கள் சவால் விடுறீங்க, உங்களுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் புலம் பெருசாக இருக்கா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. திடீரென கிளம்பிய லேடி நித்யானந்தாவா? நான் திடீரெல்லாம் கிளம்பலங்க. இது வந்து நான் ஒரு 6 வருஷமா ஆன்மீக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. நான் இந்த தரிசனம் வைக்கிறேன்னு சொல்லி இந்த போஸ்டர் ஓட்டினனால நடனம் இந்த சொல்லலாம் உண்மையை தூக்கி போட்டு இவங்க தான் இன்னைக்கு இதை ஃபேமஸ் ஆக்கி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. நான் திடீர்னுலாம் வரல. நான் இந்த ஆன்மீக பயிற்சி 5 வருஷமா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மர்ம கும்பலால தான் திடீர்னு உருவாக்கப்பட்டிருக்காங்க இவங்க. அந்த பின்னாடி இருக்கா அப்ப மர்ம கும்பல்னு சொல்லிட்டு எந்த மர்ம கும்பலும் இல்லைங்க. என் பின்னாடி எதுவும் இல்லை. தனிப்பட்டு அந்த சக்தியாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குள்ள சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா? அது நிரூபிக்கிற மாதிரி இப்போ ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா? நிரூபிச்சா அந்த சக்தியவே கொச்சப்படுத்துகிற மாதிரி. இது எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை. சரியா? ஒரு அன்பை, பாசத்தை, ஒரு பக்தியை, ஒரு நன்றி உணர்வை கண்ணால் பார்க்க முடியுமா? ஒரு குழந்தை உங்ககிட்ட அன்பா அப்படியே அப்பான்னு ஒடியாரும். அதை வந்து நீ நிரூபி, அப்பாட்ட எவ்வளோ பாசமாக இருக்க, நீ நிரூபின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குது நீங்கள் கேட்குறது. உங்களோட அந்த 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 இடத்துல நடந்தது வந்து இந்த ஜங்குன்னு குதிக்கிறது, அப்புறம் இந்த நித்யானந்த சாமி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா கையில் இந்த மேஜிக்லாம் பண்ணிக்க அந்த மாதிரி இதெல்லாம். இது என்ன மாதிரி ஆன்மீக முறையை அடுத்த வர தலைமுறைகளுக்கு வளர்க்க போகுது? நான் நித்யானந்தான் சொன்னீங்க, அவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது. அவங்கள பற்றிலாம் நான் பேசல. நான் அதான் சொல்கிறேன், அப்போ வந்து என்னோட ஆற்றல் வந்து அளவுக்கு அதிகமாக வெளிப்படும். அந்த வெளிப்படும் போது உடம்பு ஆடுது. இப்போ நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், நாங்கள் வந்து உங்களை ஏற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு இப்போ அந்த மாதிரி நிலைமை நீங்கள் கொடுக்க முடியுமா? நீங்கள் ஏற்றுக்கிறனாலாம் நான் கொடுக்க முடியாதுங்க. நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு தாயா, அதாவது பெத்த தாய்க்கு மேலே ஒரு படைச்ச தாயா உங்களெல்லாம் படைச்சிச்சு பாருங்க. அந்த தாயா எப்போ உணர்றீங்களோ அப்போ அதை நீங்கள் உணர முடியும். அது கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, இது உணரக்கூடிய விஷயம். அது இப்போ வாங்க நீங்களே உணர்வீங்க. அதை நீங்கள் யாரும் இங்கே தவறான கண்ணோட்டத்திலலாம் பார்க்கத்தாலும் அதை உணர முடியாது. இது உடலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது நீங்கள் அப்படி உணர்வாக பார்த்தா தான் அதை நீங்கள் உணர முடியும். இப்போ உங்கள் உடம்புல வந்து சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. உடம்புல சக்தி இல்லைங்க, அந்த சக்தியாகவே தான் நீங்கள் சக்தியாக இருக்கிறீங்க. இப்போ இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வந்திருக்கீங்க? எதுக்காக, என்ன ரீசனுக்காக இப்போ திடீர்னு இந்த நான் வந்து ஆன்மீகம்னா என்ன, கடவுள்னா என்ன, நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்குள்ளே இயக்கிக்கிட்டு இருக்க சக்தி எது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் சாமியார்னு எடுத்துக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்மீக பாதையை வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரி ஆன்மீக பாதையை பரப்புறதுக்காக வந்திருக்கீங்க? நான் என்ன மாதிரியான ஆன்மீக பாதையெல்லாம் இல்லைங்க. இங்கே இருக்கிறது ஒரே ஆன்மீகம்தான். சரியா? இங்கே ஏதோ 10 ஆன்மீகம்லாம் இல்லை. அவங்கவுங்க வழியில் ஒவ்வொருத்தங்களும் குருமார்களும் இருக்கவங்கெல்லாம் அவங்க என்ன வழியில் வந்தாங்களோ
அவங்க கற்றுக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த கற்றுக்கிட்ட அந்த வழியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் எதுவும் வந்து நான் கற்றுக்கிட்டு வரல, முதல்ல கற்றுக்கிட்டு வரல, படிச்சுக்கிட்டு வரல. இது வந்து என்னை உள்ளே இருந்தே உணர்த்தும். இது இந்த அன்னைக்கு தான் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு, எனக்கு இந்த நாள் தான் எனக்கு ஒரு மாதிரி எனக்கு இந்த அதான் சொன்னேனே, இயற்கை ஒளிங்கிற எங்களுக்கு தீட்சை வந்தது ஒரு 5 அது வருஷம் யார் முன்னாடி கொடுத்தா வந்தது. அந்த இயற்கை ஒளிங்கிற தீட்சை உங்களுக்கு? அந்த படத்தை சக்தி தான் வந்து கொடுத்துச்சு. அது எப்படி எந்த அன்னைக்கு உங்களுக்கு இந்த 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 அன்னைக்கு எனக்கு இப்படி ஆச்சு? எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, எனக்கு சாமி வந்து அந்த மாதிரி கனவு வர்றதோ அது சாமி வந்து சொல்றதெல்லாம் இல்லைங்க. அது உள்ளவே நம்மளாவே அது உணரக்கூடிய விஷயங்க. அது நம்மவே இந்த இந்த நிமிஷம் ஏதோ ஒரு அற்புத சக்தி கிடச்சி, எனக்கு இந்த நிமிஷம் எனக்கு இது கிடச்சிச்சு, இந்த நிமிஷம் எனக்கு இந்த ஆற்றல் கிடச்சிச்சு அப்படிங்கிற விஷயம் இல்லை. இது அது தனக்குள்ளேயே அது நடக்கக்கூடிய விஷயம். அது சாமியாருங்கிற போர்வையில் வந்து பாதிரியார்களும் சரி, இந்து மத சாமியார்களும் சரி, எல்லாருமே வந்து அவங்க மேலே அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ நீங்கள் சாமியாராக மாறி இருக்க வந்து உண்மையிலேயே சாமியார்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களாங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாதா? அப்படி இல்லையே. நான் வந்து எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு தான் நான் செயல்பட்டுட்டு இருக்கேன். இது நான் எந்த மதங்களையும் நான் இழிவுபடுத்தவில்லை. இங்கே வந்து ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட அப்படிங்கிறீங்க. நாங்கள் வந்த நோக்கமே இதுதான். எங்களுக்கு பிறவி கொடுக்கப்பட்டதே இந்த நோக்கம்தான். இதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். நீங்கள் இந்த சமுதாயத்தில் இந்த கள்ளக்காதல் கள்ள தொடர்புன்னு பேசிகிட்டு இருக்கனால அதை எங்களோட சம்மந்தப்படுத்தி நீங்கள் பேசுகிறீங்க. அதுக்காக நாங்கள் வரல. நாங்கள் இப்படி கள்ளக்காதல் தான் பண்ணணும்னா நாங்கள் ஏன் மீடியாவுக்கு போகிறோம்? போய் நாங்கள் எங்கேயும் சந்தோஷமாக நாங்கள் வாழ்ந்துருக்கலாமே. எங்கள் சந்தோஷம் தான் வேணும், எங்கள் வாழ்க்கை தான் வேணும், நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்னு நாங்கள் போய் வாழ்ந்துருக்கலாமே. ஏன் மீடியாவுக்கு வந்து அந்த நிகழ்வு நடத்துகிறோம்? எல்லாமே இது சம்மந்தப்பட்டது தான். அது எங்களுக்கு இதுக்காக தான் பிறவி கொடுத்தது, எங்களுக்கு இதுக்காக தான் நாங்கள் ஒன்று சேர்ந்தோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதில் கொண்டு போய் கொடுத்தோம். நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, அடுத்த பெண்ணோட ஒரு கணவரை வந்து நீங்கள் இப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அபகரிச்சுக்கிட்டீங்க. ஸோ எந்த ஒரு கடவுளுமே அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து வாழ்க்கையை அமைச்சுக்கிற மாட்டாங்களே. நான் வந்து யாரோட கணவரை யாரும் அபகரிக்கலைங்க, சரியா? நீங்கள் இது டோட்டலாக நீங்கள் எல்லாமே உடல் சார்ந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்பாற்பட்ட விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஏதோ நாங்கள் ஒரு அறிவுபூர்வமாக நாங்கள் ஒருத்தர் பழகணும், போய் தனியாக போய் வாழணும் அப்படின்னு நாங்கள் யோசித்து நாங்கள் சிந்தித்து செயல்படலை. எங்களை படைச்சிச்சு பாருங்க, அந்த சக்தி தான் எங்கள் 2 பேரையும் கொண்டு வந்து இணைக்குதே. அந்த சக்தி தான் எங்களை கூட்டிகிட்டு போனது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கடவுள்லாம் நல்லது தான் பண்ணும், நல்லாவே தான் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. முழுமையானது நல்லது கெட்டது எல்லாமே அடங்கி இருக்கும். அதுதான் கடவுள். உங்களை போலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பதிலாக என்னவா இருக்கும்? போலின்னு சொல்கிறவங்களுக்கு என்னை வந்து பார்த்து பேசுகிறவங்களுக்கு போலியாக தான் தெரியும். என்னை உணர்ந்தா மட்டும்தான் நான் என்னவா இருக்கேன், சரியா, அன்னபூர்ணியாக இருக்கானா, அந்த சக்தியாக இருக்கானா அப்படின்னு என்னை உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். உணராத வரைக்கும் அன்னபூரணின்னு அங்கே பிரித்து வச்சு இந்த மாதிரி தவறான பேச்சுக்கள் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அப்படி பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகிறாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன்னு. யாரை உணரணும், யாரை என்னை தேடி ஆர்வமாக வராங்களோ அவங்க உணர்ந்துக்க போகிறாங்க. உங்களோட சக்தி உண்மைனா உங்களை பற்றி இவ்வளோ அவதூறு பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் ஆக்கிடலாமே. நான் தான் சொன்னேனே, இதை நான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லையே எனக்கு. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நான் வரலையே, சரியா? போலிகள் தாங்க நம்ப வைப்பாங்க. சத்தியம் வந்து நம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுதாங்க சத்தியம், யதார்த்தம். அதுதான். கூடிய விரைவில் நித்யானந்த சாமி மாதிரி தனியாக நாடு இல்லை, அப்படிலாம் இல்லை. யாரு மாதிரியும் நான் ஆகலை, யாராவும் ஆக மாட்டேன். நான் நானாக தான் இருப்பேங்க. தனியாக ஆசிரமம் ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லைங்க, எதுவும் இல்லைங்க இப்போதைக்கு. அந்த வீடியோக்களில் பார்க்கும்போது அங்கே இருக்க மக்கள்லாம் பார்க்கும்போது யாருமே ஒரு படித்த மக்கள் வந்து உங்களோட பக்தர்கள் இல்லாத மாதிரி, அறியாமையில் இருக்கவங்க மட்டும் தான் பக்தர்களாக இருக்க மாதிரியான அந்த வீடியோக்களில் இருக்கிறதெல்லாம் தெரியுது. உண்மையிலேயே படிக்காதவங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறீங்களா? அப்படிலாம் இல்லை. இங்கே படித்தவங்க, படிக்காதவங்க, வசதியானவங்க, வசதி இல்லாதவங்க அப்படியெல்லாம் இல்லைங்க. எல்லாருமே எனக்கு ஒன்று தாங்க, சரியா? எல்லா குழந்தைங்களும் எனக்கு ஒன்று தான். எல்லாருமே தான் என்னை தேடி வருவாங்க. என்னை தேடி வரவங்களுக்கு அந்த தாய் என்ன பண்ணுவாளோ, அந்த படைத்த தாய் என்ன கொடுப்பாளோ அதை கொடுப்பா. அதான் உங்கள் அம்மாவா நம்பினா, அம்மாவுக்கும் மேலே இருக்கிறவங்க நம்பினா வந்துட்டு நீங்கள் பேசி அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல இது கொடுப்பேன்றீங்களா? அதே தான் வந்துட்டு இப்போ ஒரு சைக்காட்ரிஸ்ட் போனால் நமக்கு இந்த டேப்லெட் கொடுத்துட்டு நம்மளே மறக்க வச்சுட்டு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. நம்ம பிரச்சனைலாம் அவங்க வாங்கிட்டு அவங்க சொல்லுவாங்க.
இப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வருது இப்ப இல்ல இல்ல psychiatrist நான் நீங்க சொல்றதா, வந்து இல்ல நீங்க சாமி பேசுறது சொல்றதா? எல்லாமே ஒரு சயின்ஸ் படி பேசுறீங்க. நான் இந்த சொல்றது science எல்லாமே படி தானே நான் சொல்றது வந்து சயின்ஸே இல்லை. இது முழுக்க முழுக்க இயற்கை தான். எது உங்களை எல்லாத்தையும் இங்கே வந்து இயக்கி இங்கே எல்லாத்தையும் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோ அந்த சக்தி தான் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு. அப்படி வழி நடத்தும் போது அது எல்லாமே தானாகவே உங்களோட வாழ்க்கையாகட்டும், உங்களோட வேலையாகட்டும், உங்கள் வாழ்வாதாகட்டும் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். சாமியார்னு சொல்ல போனாலே எல்லாத்தையும் துறந்தவங்க தான் சாமியார்னு சொல்லுவாங்க. பட்டு தங்க செயின் நிறையா போட்டுக்கிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அந்த பாதையில் வந்து உட்காந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்கள எந்த உலகத்துலையும் சாமின்னு சொல்ல மாட்டாங்க. நான் சாமியாருன்னே சொல்லலையேங்க, நான் சாமியாருன்னு சொல்லலையே, நான் சாமின்னு சொல்லலையே. இந்த உடலுக்கு இந்த உடல் கொடுத்துருக்கு இல்லையா, இந்த உடலை நான் எப்படி அலங்கரிச்சுக்கணுமோ அதுக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். எனக்கு அதுக்கான வசதி வாய்ப்பு இயற்கை கொடுத்துருக்கு, அதனால் நான் பண்ணிக்கிறேன். என்னை வந்து இதை கஷ்டப்படுத்தணுமோ என்னை பெருமைப்படுத்திக்கிட்டு பண்ணணுமோ நான் பண்ணலை. எனக்கு அவ்வளோ கொடுத்துருக்கு, அதனால் நான் அனுபவிக்கிறேன். பிளட் மணி ஜி5 ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் 36 மணி நேரத்தில் 2 தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி5 ஆப்பில்.